ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்கிரேட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை பற்றினது இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னென்னா வந்துட்டு நம்ம சேனலுக்கு சில கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுதான் அந்த அன்பாக்சிங்கில் காட்ட போகிறேன். ஸோ அது என்னென்ன கேஜெட்ஸ் எந்தெந்த விதத்தில் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிறையா சின்ன சின்ன யூடியூபர்ஸ், பட்டிங் யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதை வந்துட்டு ஃபீச்சர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, எது வாங்குறதுன்னு தெரியாமல். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதில் பெஸ்ட்டானது, அதுவும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்டிங் யூடியூபரால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பொருட்கள் வந்துட்டு நானும் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன்றது வரைக்கும் வரல எனக்கு. அதனால் வந்துட்டு நான் என்னோடய சொந்த காசில் தான் போட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து அவங்க சொந்த காசு போட்டு வாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஒரு கம்மியான விலையில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கேஜெட்ஸ் நான் வாங்கியிருக்கேன், அது எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லை அதுக்கான இப்போதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் போய்ட்டு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இது மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோன்ட்டு அந்த கேஜெட்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ண தான் போகிறேன். பட் இந்த கேஜெட்ஸ் வந்து அதுக்கான அடிஷ்னல் ஒரு அப்கிரேட்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பெரிய பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்ட் நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ் ரூமுக்கு அந்த ஸ்டாண்ட் வச்சு எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ், கொஞ்சம் சின்ன பிளேஸ் தான். ஸோ நான் பால்கனியில் தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் தொடர்ந்து என் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பால்கனியில் இருக்கிற இடத்துல என்னால் அந்த ஸ்டாண்ட் வச்சு ப்ராப்பராக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கரெக்டாக வைக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேபிள்லையோ இல்லை வந்துட்டு ஏதாவது சைடில் அது பிடிக்கிறதுக்கான ஒரு க்ரிப் இருந்தால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இந்த பாக்ஸில் என்னென்ன இருந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு ஸ்டாண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபேட் ஹோல்டர், ஐபேட் ஆர் டேப்லெட் ஹோல்டர் ஒன்று பெருசு இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கனெக்ட் பண்ணுற கனெக்டர் ராடு இருந்தது, அதாவது டேபிளில் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் ராடு இருந்தது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருந்தது. இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கடைசியில். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜெட் தான் இருந்தது. இது ஒரு ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ இதில் என்ன இருந்ததுன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து பாக்ஸ் திறந்தோடனே என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சார்ஜிங் கேஸ் இருந்தது. அந்த சார்ஜிங் கேஸ் உள்ள வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னொரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸில் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒயர்ஸ். ஸோ ஒரு டைப் சி டு 3.5mm கனெக்ட் பண்ணுற கனெக்டர் ஒன்று இருந்தது. ஐஃபோன் இருந்ததுன்னா ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு கனெக்டர் அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் ஒயர். ஸோ இது 3 தான் இந்த பாக்ஸில் இருந்தது. முக்கியமான விஷயம், 2 விஷயத்தில் ஒன்று வந்துட்டு சத்தம், இன்னொன்று வந்துட்டு வெளிச்சம். இது நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அப்கிரேடே பண்ணியிருக்கேன். ஸோ இது வெளிச்சத்துக்காக வாங்கின பாக்ஸ். இது உள்ளே என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் இப்போ லைட் வச்சுருக்கேன். ஸோ இதோட பவர் வந்து அந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது. அதை வச்சு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்துட்டு ஒரு மினி லைட், எல்இடி லைட்டு, கீ செயின் சைஸ் இருக்கும். ஸோ இந்த லைட்டு வந்துட்டு இந்த பாக்ஸில் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லைட்டு. ஸோ லைட்டுக்கு அப்புறம் ஒரு சார்ஜரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யூசர் மேனுவல். ஸோ இது 3 தான் இந்த பாக்ஸில் இருந்தது. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருந்தது. இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ட்ரைபேட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதா இருந்தால் சைடில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எதாவது ஒட்டுறது, அதாவது உங்களுக்கு இரும்பு பொருள் எங்கேயா இருந்ததுன்னா அதில் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் இருக்கிறதுனால தான் வச்சுருக்கேன். இது வந்து சார்ஜபிள், அதாவது பேட்டரியோடு இருக்குது. ஸோ நம்ம பெரிய லைட்லாம் வாங்கினோன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதனால தான் பட்ஜெட்குள்ளே இருக்கணுன்றதுக்காக இது வாங்கினேன். ஸோ இது எல்லாத்தோட ப்ரைஸும் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பப்ளிக் டே சேல்ஸில் வாங்கினதுனால இதோட ப்ரைஸ் வந்து 835 ருபீஸ்.
இந்த ஸ்டாண்டோட விலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1730 இருந்தது. ஸோ நான் வாங்கின அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே சேல்ஸில் 1730 யூனிவர்சல் மாடல், அதனால் 1730 ப்ளஸ் சார்ஜிங் கேஸோடு இருக்குது. சார்ஜிங் கேஸ் இல்லாத இன்னொரு மாடல் இருக்குது, அது இன்னும் கம்மி ப்ரைஸில் இருக்குது. கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் இருக்குன்றது லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் இது முக்கியமாக இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 430 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரிப்பப்ளிக் டே சேல்ஸில் வாங்கினதுனால தான் இந்த ப்ரைஸிங்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதிகமானா வந்துட்டு ஒரு 100-200 ருபீஸ்க்கு மேலே அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது அதே ஓரளவுக்கு பட்ஜெட் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எனக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரில. இந்த கேஜெட்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நான் எப்படி ஷூட் பண்ணுறேன்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஸோ இந்த இது மாதிரி தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக தான் நான் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே வாங்கினேன். இந்த ஒரு அப்கிரேட்காக தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ரூமில் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.